ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவுதான் உழைத்தாலும், இன்னைக்கு அந்த காசு பத்தலங்க கூடிய ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். முதல்ல நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்கோ, குருவுக்கோ நன்றி சொல்லுங்க. இந்த புரோகிராம் இந்த செகண்ட் நீங்க பார்ப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அல்லது குலகுருவின் அருள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதற்குரிய செலவுகள் நிற்கிது. ஒரு விண்ணை மொட்டக்கூடிய ஒரு விலைவாசி உயர்வுகள் இருக்கு. அப்போ அந்த காசை பெருக்கிக் கொள்வதற்கு எண்கள் உதவுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உதவும். நியூமராலஜிக்கலாக ஒருவருடைய நேம் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க பெரிய தடைகளை வென்று, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளை வென்று வெகுமதிகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதாவது ரிவார்ட்ஸை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுடைய பெயரை சரிபார்க்கணும். ஒருவருக்கு அமையக்கூடிய பெயர் அவருக்கு முன்னேற்றத்தை தந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்கள் ரீதியாக அது சாத்தியமே. ஒருவருடைய பெயர் திலீப்னு இருந்தது வரைக்கும் அவரால் பெரிய வெற்றிகளை பெற முடியல தான். அவங்க வாழ்க்கையில் வறுமை தாண்டவமாடுது. இருக்கக்கூடிய பொருட்களை விற்று, அதுவும் அவருடைய ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உட்பட்ட பொருட்களை விற்றே அவங்க சாப்பிட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஏஆர் ரஹ்மானாக மாறிய பிறகு இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு உயரம், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான சாதனைகள், இது எல்லாத்தையும் அது தருது. அதற்காக அவருடைய திறமை ஒன்றும் இல்லைங்கிறது கிடையாது. திறமையை எந்த உச்சத்தில் கொண்டு போய் வைக்கணும், திறமைக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ திறமை மிகுந்த மனிதர்கள் அவங்க லைஃப்லையே ஃபீல்ட் அவுட் ஆகி போய் கிடக்கிறாங்க. நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு யாரை சொல்கிறோம்? சச்சின் டெண்டுல்கர் அவர்களை சொல்கிறோம் இல்லையா? அவரே என்னையை விட டேலண்டான பிளேயர் என்னுடைய நண்பன் அப்படின்னு யாரை தெரியுமா கை காமிச்சாரு? வினோத் கேம்பிளி. வினோத் கேம்பிளி இன்னைக்கு என்ன ஆனார்? அவரெல்லாம் லைஃப்பில் அவருடைய ப்ரொஃபஷனில் ஜெயிக்க முடியல. காட் ஆஃப் கிரிக்கெட்டே என்னை விட உயர்ந்த பிளேயர் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். அவருடைய டேலண்ட் அப்படி, வினோத் கேம்பிளியோட டேலண்ட் அப்படி. ஆனால் அந்த பெயருக்கான அங்கீகாரம், அந்த பெயருக்கான அந்த டேலண்ட்டுக்கான ஒரு உயர்வுகள், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து கிடைத்து அவருடைய கேலிபரை, அதாவது படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் பெயர் அமைந்திருக்கணும். அப்படி அமைஞ்சிருந்தாதான் ஒரு மனிதனால் சாதனை செய்து தொடர்ந்து அந்த சாதனையில் நிற்க முடியும். அதற்கான வாய்ப்பு உங்களுடைய பெயர் உருவாக்கி தந்தால் அதுவே போதுமானது. அப்போ அது என்ன பண்ணும்? உங்களுக்கு காசு பணத்தை தரும், வெற்றியை தரும். அப்போ அந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்குரிய எண்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. குபேரனுக்குரிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் எண். 6, 15, 33, 42. அதுலேயும் இந்த 33ஆம் எண்ணெல்லாம் அல்டிமேட்டுங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நம்பர். ஆனால் அது பொருந்தணும், எல்லாருக்கும் பொருந்திடாது. அது உங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கிறத சரிபார்த்து உங்களுக்கு அது செட் ஆகலைன்னா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான மற்றொரு எண் இருக்கும். அந்த எண்ணில் பெயர் அமைத்தால் நீங்களுமே கோடீஸ்வரர் ஆகலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிதளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு எண்கள் ரீதியாக கொடுத்துருக்குங்கிறத நம்புகிறேன். இது லைஃப்பில் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ளை பண்ணுவதற்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பெயர், உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்படி வச்சுருக்கிற குழந்தையுடைய பெயர், பிறந்த தேதியுமே நீங்கள் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேம், இந்த டேட் ஆஃப் பர்த் டோட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு தரேன். அப்படி அது பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நான் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் கொடுக்குறேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. இங்கிலீஷில் தான் இருக்கணும் நேமு, இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுடைய நேம் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னிடம் இருந்து இலவசமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் பதில் அனுப்பிட முடியும்.
மற்றவர்களுக்கும் முடிந்தவரை நான் வந்து சொன்ன ப்ராமிஸ் படி நான் அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறேன். இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் பற்றி நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற நேம் நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ அது உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் சரியாக இல்லை, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் திருத்தத்திற்கு உட்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். எத்தனையோ கிளையண்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வராமல் பாதியிலே நிற்பாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவங்க என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 6 மாத காலத்திற்குள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்ட சில கிளையண்ட்ஸுங்கள லைஃபே மாறி இருக்கும். அவங்க ஃபீட்பேக்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை இந்த கிளையண்ட்ஸுங்களுக்கு நான் அனுப்பும்போது ஆச்சரியப்படுவாங்க. சார் நான் 6 மாதம் அப்போ வந்து டிலே ஆகிட்டேன் சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னுடைய வல்லமை, என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத தாண்டி குருவினுடைய கருவியாக என்னை நான் வைத்துக்கொள்கிறேன். நான் ஒரு டூல் தான். பட்டு இந்த குரு வாக்காக என்னிடம் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய தேதி பற்றியும் உங்களுடைய வியாபார எண்ணை பற்றியும் அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.